நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்கிறான்னா கேல்சினேஷன். ஏற்கனவே நம்ம ரோஸ்டிங்கை பார்த்தோம். ரோஸ்டிங்கில் என்னது ஆக்சிஜனை உள்ளே இழுக்கிறோம், ரைட்டா. இங்கே அதற்கு மாறாக செயல்படுகிறது. வறுக்கிறோம், ரோஸ்டிங்கில் வறுக்கிறோம், ஆனால் ஆக்சிஜன் சேர்க்குறோம், ரைட்டா. ஆனால் இங்கே அதற்கு எதிர்ப்பதமாக இருக்கும். வறுக்கிறது தான் கேல்சினேஷனில், வறுக்கிறது தான். எப்படி நம்ம எண்ணெய் சட்டியில் வெறும் நிலக்கடலையை போட்டு வறுக்கிறோமோ அதை மாதிரி அது ரோஸ்டிங்கில் அந்த ஓரை வறுப்பாங்க. வறுக்கும்போது ஆக்சிஜனை உள்ளே சேர்ப்பாங்க. அந்த கொதிகளுக்குள்ளே ஆக்சிஜன் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த கேல்சினேஷனில் ஆக்சிஜன் இருக்காது. புரியுதா? இது எதற்கு பயன்படும் அப்படின்னா கார்பனேட் CO3, இப்போ CO2 அப்படின்னானது கார்பன் டை ஆக்சைடு. CO2னா கார்பன் டை ஆக்சைடு. அதே இது CO3 என்னது கார்பனேட் அப்படின்றான். நல்லா பார்த்துக்கோங்க. CO என்னது கார்பன் மோனாக்சைடு. ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கிறது. CO கார்பன் மோனாக்சைடு, CO2 கார்பன் டை ஆக்சைடுன்னு 2 ஆக்சிஜன் இருக்குது. 3 ஆக்சிஜன் இருந்தால் கார்பனேட் அப்படின்றான், ரைட்டா. இப்போ நல்லா பாருங்கள், இதுதான் இந்த கார்பனேட்டை நம்ம வெளியே எடுக்கணும். புரியுதா? அதுக்கு தான் கேல்சினேஷன் பயன்படுத்துவோம். அங்கே ஆக்சைடே சேர்க்கணும், ரைட்டா. அதுக்கு தான் நம்ம ரோஸ்டிங்கை பயன்படுத்துகிறோம். அதனால் ஆக்சிஜனை உள்ளே எடுக்கிறோம். இங்கே நம்ம ஆக்சிஜன் தேவையில்லை, ஆக்சிஜன் இல்லாமல் வறுக்கணும். புரியுதா? அதுதான் கேல்சினேஷன். அப்படின்னா கார்பனேட்டை வெளியேற்றணும், ரைட்டா. இதுலேருந்தே ஓர்லேருந்து. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த PbCO3 என்னது? பிபின்னு என்னது? லெட்டு கார்பனேட்னு சொல்லுவாங்க. லெட் கார்பனேட். இப்போ கார்பனேட்டை நான் வெளியே எடுத்துட்டேன்னு எனக்கு லெட்டு கிடச்சிடும் இல்லையா? லெட்டு தானே உலகம். லெட்டு நான் தனியாக பிரித்து எடுக்கணும், ரைட்டா. அப்போ எனக்கு இதில் வந்து ஆக்சிஜன் தேவையில்லை. ஏற்கனவே அதுக்குள்ளே ஆக்சிஜன் இருக்கிறது, ரைட்டா. அதனால் இதுக்கு ஆக்சிஜன் தேவை. கார்பனேட்டை தான் வெளியே எடுக்க போகிறேன். அதனால் இது கேல்சினேஷன் ப்ராசஸில் கேல்சினேஷன் இஸ் த ப்ராசஸ் இன் விச், இந்த கேல்சினேஷன் ஒரு ப்ராசஸ் இன் விச் அதில் த கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஸ்ட்ராங்லி ஹீட்டட் அப்படின்றான். நல்லா பாருங்கள், இந்த கேல்சினேஷன் என்பது ஒரு செயல்முறை. செயல்முறை என்னது? இப்போ நம்ம என்ன வேலை செய்கிறியோ அதெல்லாம் செயல்முறை தான். நீ சாப்பாடு சமைச்சாலும் செயல்முறை தான், நடந்து போனாலும் செயல்முறை தான். இட்ஸ் ப்ராசஸ், ஃபஸ்ட்டு செயல்முறை. கேல்சினேஷன் இஸ் த ப்ராசஸ் இன் விச் அதில் த கான்சன்ட்ரேட்டட் ஓர், கான்சன்ட்ரேட்டட்னா என்னது? டைலூட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட், ரைட்டா. கான்சன்ட்ரேட்னா அடர்த்தி மிக்க ஓர். அந்த ஓரில் அந்த ஓர் தாது அடர்த்தியாக இருக்கிறது. அடர்த்தி மிக்க ஒரு ஓர் இஸ் ஸ்ட்ராங்லி ஹீட்டட். ஸ்ட்ராங்னா அது நல்ல முறையில் வெப்பமாக்கப்படுது. ஸ்ட்ராங்லினா மிகவும் அதிகமாக வெப்பமாக்கப்படுது. ஸ்ட்ராங்லி ஹீட்டட். எதை வச்சு? இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப், எது வேண்டாம்னு சொன்னேன்? ஆக்சிஜன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், ரைட்டா. இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர். அப்போ ஆப்ஷன்ஸ்னு இல்லாமல், ஆஃப் ஏர், காற்று இல்லாமல் ஸ்ட்ராங்லி ஹீட்டட். அப்போ எதை ஹீட்டட்? கான்சன்ட்ரேட்டட் ஓரை ஸ்ட்ராங்லி ஹீட்டட் பண்ணுறது தான் இந்த கேல்சினேஷன் என்ற ஒரு செயல்முறை. இது வறுத்தல் தான், ரைட்டா. நல்லா பார்த்தோம். கேல்சினேஷன் இஸ் த ப்ராசஸ் இன் விச், அதில் இது ஒரு செயல்முறை. அதில் த கான்சன்ட்ரேட்டட் ஓர், கான்சன்ட்ரேட்னா அடர்த்தி மிக்க ஒரு ஓர் தாது, அதுக்குள்ளே எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும், ரைட்டா. நம்மளுக்கு என்ன உலோகம் வேணுமோ அதை மட்டும் தான் எடுக்கணும். மீதியெல்லாம் கேங்குவில் போட்டுடணும். இம்ப்யூரிட்டிஸ் கேங்கு கழிவுகளில் போட்டு விட்டுறணும், ரைட்டா. அப்போது ஸ்ட்ராங்லி ஹீட்டட் இன் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் த ஏர் அப்படின்றான். நெக்ஸ்ட்டு டூரிங் திஸ் ப்ராசஸ், இந்த செயல்முறை சமயத்தில், டூரிங்னா அந்த சமயத்தில், இந்த சமைக்கும்போது அப்படின்றனால டூரிங் திஸ் ப்ராசஸ் த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ப்ரெசன்ட். ஏன் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ப்ரெசன்ட்? வாட்டர் ப்ரெசன்ட் சொல்லலாம்ல. கிறிஸ்டலைசேஷன் என்னது? கிறிஸ்டல் என்னது? திடப்பொருள். இது வாட்டர் திரவப்பொருளா? இப்போ வாட்டர் ஒரு தண்ணி 3 ஸ்டேட்லேயுமே இருக்கும், ரைட்டா. ஒன்று தான் 3 ஸ்டேட்லேயும் இருக்கும். லிக்விடாகவும் இருக்கும், கேஸாகவும் இருக்கும், ஈவன் சாலிடாகவும் இருக்கும். 3 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் இந்த வாட்டர் தான். எப்போ லிக்விடாக இருக்கும்போது நீ குடிக்கிற, அதான் லிக்விட் தானே. வாட்டர் இஸ் லிக்விட். அப்போது இப்போ இது கேஸாக எப்படி மாறுது அப்படின்னா, நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை மட்டும் ஊற்றி சூடு பண்ணிக்கிட்டே இருக்கேன், வேறு எதையும் ஊற்றலை. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா தண்ணியே இருக்காது. என்னவாகும்? கேஸாக மாறிடும். நீராவி போகுதா இல்லையா? அந்த தண்ணி ஆவியாக போகிற வெறுஞ்சட்டி தான் இருக்கும். அப்போ நீர் ஆவியாக மாறிடுச்சா? அப்போது அதே நீர் லிக்விடாக இருக்குது, ஆவியாக மாறிடுச்சு. அதே நீரை நான் என்ன பண்ணுறேன்? எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் கொண்டே வைக்கிறேன். ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தேன்னா அது சாலிடாக மாறிடும், திடப்பொருளாக மாறிடுதா. அதனால்
இந்த ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் 3 ஸ்டேட்லேயுமே இருக்கும், ரைட்டா. ஒரு வித்தியாசமான பொருள் இது, ரைட்டா. அதனால் இப்போ த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ப்ரெசன்ட், வாட்டர்னு தண்ணி எந்த வடிவத்தில் இருக்கிறது? ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் வடிவத்தில் இருக்கிறது. அது என்னடா மண்ணாங்கட்டி கிறிஸ்டலைசேஷன் வடிவம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ தண்ணி தனிச்சு இருந்ததுன்னா ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சுருக்கு அப்படின்னா தண்ணி வந்து கிறிஸ்டலைசேஷன் கிடையாது, தண்ணி லிக்விடாக இருக்குது. இதே தண்ணி எது கூட ஒட்டி இருக்கு, ரைட்டா, ஏதோ ஒரு பொருள் கூட ஒட்டி இருக்கு அப்படின்னா அது கிறிஸ்டலைசேஷன் வடிவம். அந்த பொருள் திடப்பொருளோட அட்டாச்சில் இருக்கிறது, ரைட்டா. இப்போ நீ துண்டை நனைக்கிற, துண்டை தண்ணியில் நனைக்கிற, அப்போ தண்ணி தனியாகவா இருக்குது? இல்லை. அதான் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். துண்டை பிழியிற இல்லையா, பிழிஞ்சதுக்கப்புறம் ஈரம் இருக்கிறது. ஈரம் இருக்குன்னு அர்த்தம் என்னது? வாட்டர் அதில் மிக்ஸ் ஆகிருக்கு பை கிறிஸ்டலைசேஷன். அது தண்ணி வந்து கிறிஸ்டல் மாதிரி தானே இருக்குது, தண்ணியில் துண்டு கிறிஸ்டல் மாதிரி இருக்குது, ரைட்டா. துண்டு வந்து லிக்விட் கிடையாது இல்லையா. அப்போ இந்த தண்ணி லிக்விடாக இருக்கா? இல்லை. ஆனால் ஒரு துண்டில் ஒட்டியிருக்கா இல்லையா, தனிச்சு லிக்விடாக இல்லை. அதான் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். அப்போ இந்த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் எதில் இருக்குது? அந்த ஓரில் ஒட்டி இருக்குது, ரைட்டா. அந்த ஓரில் தனியாக இல்லை தண்ணி, ஆனால் ஓரில் ஒட்டி இருக்குது, ஈரப்பதம் இருக்கிறது அந்த ஓரில். அதைத்தான் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் சொல்கிறோம். அதை நம்ம ஈரப்பதம் இல்லாமல் செய்யணும். துண்டு நனைச்சிட்டு வந்துட்டேன், அது ஈரப்பதம் இல்லாமல் செய்யறது என்ன செய்கிற? வெயிலில் காய விடுற, அது அப்சர்வ் பண்ணிடுது, ரைட்டா. இங்கே நான் சூடு பண்ணுறேன், அது ஒட்டி இருக்க தண்ணி ஆவியாக போயிடும், முடிஞ்சா. இதுதான் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன், புரிஞ்சுக்கோங்க, விட்டுறக்கூடாது. வாட்டர் ஆஃப் த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் பிரசன்ட் இன் த ஹைட்ரேட்டட் ஆக்சைடு அப்படின்றான். ஹைட்ரேட்டட் ஆக்சைடுனா நீரேற்றப்பட்ட ஒரு ஆக்சைடில் என்ன இருக்குது? வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ஒட்டி இருக்குது அந்த ஆக்சைடில். ஆக்சைடு எப்படி இருக்கிறது? நீரேற்றப்பட்டிருக்கிறது. நீர் தனியாக இல்லை, எப்படி இருக்குது? வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் வடிவத்தில் இருக்குது. அந்த ஆக்சைடு கூட ஒட்டி இருக்கிறது, ரைட்டா. அப்போது எஸ்கேப்ஸ்னால் அந்த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ஆக்சைடு கூட ஒட்டி இருக்கு இல்லையா, அது எஸ்கேப்னு விடுபட்டு செல்கிறது. நீ சூடு பண்ணும்போது என்ன செய்யுது? அதான் போட்டுக்காம பாருங்க, சென்டென்ஸ் நல்லா பார்த்துக்கணும். டூரிங் திஸ் ப்ராசஸ் என்னது? நான் சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். பாத்திரத்தில் ஓரை போட்டு சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அந்த ஓரில் தண்ணி ஒட்டி இருக்குது. அது எப்படி ஒட்டி இருக்குது? எந்த வடிவத்தில் ஒட்டி இருக்குது? வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் வடிவத்தில் ஒட்டி இருக்குது, தனியாக தண்ணி இல்லை. அப்போ அந்த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ப்ரெசன்ட் எதில் இருக்குது? ஆக்சைடில் தானே இருக்குது. ஆக்சைடு ஓர் தானே இது. ஆக்சைடு ஆக்சைடு ஓரத்தை நான் என்ன பண்ணுறேன்? சூடு பண்ணுறேன். அப்போ சூடு போனது அந்த எதில் ஒட்டி இருக்குது? ஹைட்ரேட்டட் ஆக்சைடுனா அந்த ஓரில் ஹைட்ரேட்டட் என்ன? நீரேற்றப்பட்ட ஆக்சைடு, அதில் நீர் இருக்குதுன்னு அர்த்தம். ஆக்சைடு வெறும் ஆக்சைடு நீர் இல்லை, ஹைட்ரேட்டட் ஆக்சைடு நீர் இருக்குன்னு அர்த்தம். நீர் எப்படி இருக்குது? வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் வடிவத்தில் இருக்கிறது, ஒட்டி இருக்கிறது, ரைட்டா. எஸ்கேப்ஸ்னால் சூடு உண்பது எஸ்கேப், விடுபட்டு செல்கிறதா, ஆவியாக போகுதா, அதான் சொல்கிறேன். எஸ்கேப்னு விடுபட்டு செல்கிறது, வெளியே செல்கிறது அப்படின்னு போடலாம். ஆசியா எப்படி வெளியே செல்கிறது? ஆசியா மாய்ச்சர்னு ஈரப்பதமாக வெளியே செல்கிறது. வேப்பர்னு சில சமயத்தில் சொல்லலாம். ஆனால் இந்த எப்படி வெளியே போகுது? மாய்ச்சர் வடிவத்தில், ஈரப்பதம் வடிவத்தில் வெளியே செல்கிறது, எஸ்கேப் ஆகிடுது, அந்த ஓரை விட்டு வெளியில் போயிடுது. அப்போ எனி ஆர்கானிக் மேட்டர் இப் ப்ரெசன்ட், ஆர்கானிக் மேட்டர் என்னது? கார்பன் அண்டு ஹைட்ரஜன் இருக்கணும். ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக்னு படிச்சிருக்கீங்களா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. கார்பன் அண்டு ஹைட்ரஜன் இந்த ரெண்டும் இல்லாத 90% ஆர்கானிக் தான், ரைட்டா. மனுஷனோட உடம்பு ஃபுல்லாக ஆர்கானிக் தான். கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஆர்கானிக்னு சொல்லுவாங்க, ரைட்டா. இஃப் எனி ஆர்கானிக் மேட்டர்னு பொருள்னு அர்த்தம், சப்ஸ்டன்ஸ்னு அர்த்தம். அதான் மேட்டர்னு நீங்கள் விளக்கம்னு வந்துடாதீங்க. எனி ஆர்கானிக் மேட்டர், அந்த ஆர்கானிக் மேட்டரில் இஃப் ப்ரெசன்ட், ஆர்கானிக் மேட்டர் ப்ரெசண்ட்டாக இருந்தால், இஃப் ப்ரெசண்ட்னா அதில் இருந்தால், எதில்? அந்த ஓரில் இருந்தால், கெட்ஸ் எக்ஸ்பெல்டு எஸ்கேப்பு ரெண்டுக்கு ஒன்று தான். புரியுது? அங்கே எஸ்கேப்னு போட்டிருக்கேன், வெளியேறுது. இங்கே எக்ஸ்பெல்டு, இது வெளியேறுது தான். ரெண்டு ஒன்று தான், இது வெளியேறுகிறது. அப்படி ஆர்கானிக் மேட்டர் எதாக இருந்தால் வெளியேறுகிறது. எப்படி வெளியேறுகிறது? லீவிங் பிஹைண்ட் எ போரஸ் ஓர், விட்டு வெளியேறுகிறது. என்னது? இந்த மாதிரி ஆர்கானிக் மேட்டர் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அது வெளியே செல்லுகிறது. அது வெளியே செல்லும் போது லீவிங் விட்டு செல்லுகிறது. எதை விட்டு செல்லுகிறது? லீவிங் பிஹைண்ட்னா பின்னாலே விட்டு செல்கிறது. அது வெளியேறிடுது, ஆர்கானிக் மேட்டர் வெளியேறிடுது. ஆர்கானிக் மேட்டர் என்னது? கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் தான் வெளியேறிடும். அப்போ லீவிங் பிஹைண்ட் எ போரஸ் ஓர், போரஸ் துளையுள்ள ஓர்,
சில ஓர்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தாதுக்கள் அதில் துளை ஓட்டையாக இருக்கும், சின்ன சின்ன மெல்லிசான ஓட்டை. இந்த சுண்ணாம்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரோமே அது மெல்லிசான ஓட்டைகள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுதான் கால்சியம் சொல்லுவாங்க. சரி, அப்போ லீவிங் பிஹைண்ட் த போரஸ் ஓர், இப்போ துளையுள்ள ஓர்களை விட்டு செல்லுகிறது. எது? ஆர்கானிக் மேட்டர் இருந்தால், இஃப் போட்டா இருந்தால், இல்லைன்னா நோ ப்ராப்ளம் ரைட்டா. அப்போ இது எவராக திஸ் மெத்தட், இந்த செயல்முறையானது கேன் ஆல்சோ பி கேரிட் அவுட், கேன் ஆல்சோ செய்யப்படுகிறது. இதுவும் கேன் ஆல்சோ பி கேரிட் அவுட், செய்யப்படுகிறது. இந்த செயல்முறையானது கேரிட் அவுட் கேன் ஆல்சோ, இதுவும் செய்யப்படுகிறது, கேன் ஆல்சோ பி. ஏகப்பட்ட செயல்முறை இருக்கிறது, அதனால் ஆல்சோன்னு போட்டிருக்கான் ரைட்டா. அப்போ செய்யப்படுகிறது வித் ஏ லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர். எப்படி? ஏற தேவையில்லை, இருப்பினும் ஒரு குறைந்த அளவு, லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர், குறைந்த அளவு ஏர் கொடுத்தா போதும். கால்சினேஷனாலே வித்தவுட் ஏர்னு தான் அர்த்தம், புரியுதா? ஆனாலும் ஒரு சிறிதளவு, அது எப்படி நம்ம ஒரு அணுவோட எடை மாசை பார்க்கும்போது 3 இருக்குது, நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் இருக்கிறது. நியூக்ளியஸ்குள்ளே புரோட்டான் நியூட்ரான் இருக்குது, வெளியில் KLMN ஆர்பிட்டில் எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் எடைன்னு பார்த்தா எல்லாத்தையும் எடையும் பார்க்கணுமில்ல, மூணு பொருளோட எடையும் பார்க்கணுமில்ல, எவனுமே பார்க்குறது கிடையாது. ஏன்னா எலக்ட்ரான் வெயிட் இஸ் நெக்லிஜிபிள் கம்பேரிட்டிவ்லி வித் அதர் வெயிட். அப்படின்னா நியூட்ரான் என்ற அந்த புரோட்டானோட வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப 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 கம்மி, பாயிண்ட் சம்திங் ரைட்டா, பாயிண்ட் நாட் சம்திங். அதனால் அதை எடுக்கிறது கிடையாது. அதே மாதிரி இதுலேயே ஒரு நெக்லிஜிபிள் ஏர் வந்து விட்டுறான் ரைட்டா. அப்போ நீ மீனிங் இல்லை, ஏரை கொடுக்கக்கூடாது ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக டூரிங் கேல்சினேஷன் சமயத்தில், கேல்சினா ப்ராசஸ் சமயத்தில் செயல்முறை ரைட்டா, என்ன செய்கிறது? டூரிங் கேல்சினேஷன் சமயத்தில் ஆஃப் கார்பனேட் ஓர். இது என்ன ஓர்? இது கார்பனேட் ஓர். கார்பனேட் CO3 அடங்கிய ஒரு ஓர் ரைட்டா. கார்பனேட் ஓர் கார்பன் டை ஆக்சைடு இஸ் எக்ஸ்பெல்டு ரைட்டா. கார்பனேட் ஓரில் நான் என்ன சொன்னேன், CO கார்பன் மோனாக்சைடு, CO2 கார்பன் டை ஆக்சைடு, CO3 கார்பனேட். அப்போ இதில் என்ன? PB மெட்டல், அது கூட என்ன சேர்ந்துருக்கு? ஓர். PbCO3 ஒரு ஓர். இந்த ஓருக்கு பேர் என்னது? கார்பனேட் ஓர் ரைட்டா. இந்த கார்பனேட் ஓரில் தான் PB இருக்குது, லெட் இருக்கிறது ரைட்டா. அப்போது நல்லா பாருங்கள், டூரிங் திஸ் ப்ராசஸ் டூரிங் திஸ் கேலினேஷன் ரெண்டும் ஒன்று தான் ரைட்டா. இந்த செயல்முறையில் கார்பனேட் ஓர் என்ன செய்கிறது? கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது. எப்படின்னு பார்ப்போம் வாங்க. இப்போ மொதல் ஃபார்முலா வாங்க. PbCO3 தான் ஓர். இது என்னது? கார்பனேட் ஓர்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து நம்ம PBயை பிரிக்கணும். அப்போ பிரிக்கணும்னு என்ன பண்ணணும்? இந்த CO3 வெளியில் கொண்டு போகும். அது எப்படி கொண்டு போகிறது? இதை நான் ஹீட் பண்ணுறேன் பாருங்கள், ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுறேன். இது ஹீட்டட்னு அர்த்தம். ட்ரையாங்கிள் போடாமல் சும்மா அம்புக்குறி போட்டு போனீங்க, மார்க்கே கிடைக்காது, ஒரு மார்க் கூட போட மாட்டேன். அப்போ PbCO3 ட்ரையாங்கிள் அப்படின்னா ப்ராசஸ் என்னது? ஹீட் பண்ணுறீங்க. ஹீட் பண்ணும்போது அந்த CO3ல் O3 3 இருக்குல்ல, ஒரு ஆக்சிஜன் மட்டும் PB கூட லெட் கூட சேர்ந்துருது. அப்போ மீதி எத்தனை ஆக்சிஜன்? 2 இருக்குது. அது அப்படியே CO2 மாறிடுது. CO3 இல்லையா, கார்பனேட். அப்போ ஒரு ஆக்சிஜன் PB கூட சேர்ந்துருச்சு, மீதி என்னது? CO2 ஆயிடுச்சு. அந்த CO2 என்னது? கார்பன் டை ஆக்சைடு கேஸ். அது எவாபரேட் ஆயிடுச்சு. அந்த 6ஆம் மார்க் ஏன் மேலே போட்டிருக்கான்? இஸ் ஏ எவாபரேட், மேலே கார்பன் டை ஆக்சைடை மாதிரி மேலே போயிடுச்சு. அப்போ நீ இந்த ஓரை நீ ஹீட் பண்ணும்போது என்ன ஓரை? கார்பனேட் ஓரை ஹீட் பண்ணும்போது PbCO3 இருக்குது. என்ன செய்யுது? CO2 கார்பன் டை ஆக்சைடை மாதிரி வெளியேறுது. மிச்சம் அப்போ ஒரே ஒரு ஓ இருக்குது ஆக்சிஜன். அந்த என்ன பண்ணுது? PB கூட சேருது. இப்போ PB என்னது? ஆக்சைடாக மாறிடுது, லெட் ஆக்சைடு ஆயிடுச்சா. இப்போ நம்ம ஆக்சைடு ஈஸியாக பிரிச்சிடலாம். எந்த மெத்தடில் பிரிக்கலாம்? ரிடக்ஷன் மெத்தடில் பிரிச்சிடலாம். நான் சொன்னல ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். அப்படின்னா ஆக்சிடேஷன் என்ன? ஆக்சிஜன் உள்ளே வருகிறது. ஆக்சிஜன் உள்ளே வந்து மீனிங் என்ன? எலக்ட்ரான் வெளியே செல்கிறது. இது ஆக்சிடேஷன். அது ஆக்சிஜன் வந்துருச்சு, இந்த ஆக்சிஜனை வெளியில் கொண்டு போகணும். அப்போ என்னது? எலக்ட்ரான் உள்ளே வருகிறது, ஆக்சிஜன் வெளியே செல்கிறது. எதிர்ப்பதான். எலக்ட்ரான் வெளியே போச்சுன்னா ஆக்சிஜன் உள்ளே வருதுன்னு அர்த்தம். இப்போ இந்த நம்ம வெளியேற்றணும் என்னது? அப்போ ரிடக்ஷன் பாலிஷில் கொண்டு PB மட்டும் வந்துடும். அப்போ ஆக்சிஜன் வெளியில் போகணும்னா எலக்ட்ரான் உள்ளே வரணும் ரைட்டா. அதுதான் ரைட்டா ரிடக்ஷன் பாலிஷ் ரைட்டா. இது பார்த்துக்கோங்க. இது முடிஞ்சா இது என்னாச்சு? நம்மளுக்கு லெட் ஆக்சைடு கிடச்சிருச்சு ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ஓர் இருக்குது, கால்சியம் கார்பனேட். கால்சியம் இதில் என்னாச்சு? இதெல்லாம் கார்பனேட் ஓர். என்னது? இதில் என்னாச்சு? PB இருக்குது.
லெட்டு, அது கார்பனேட் ஓர். இதில் கால்சியம் இருக்கிறது ரைட்டா, கால்சியம் கார்பனேட். இந்த கால்சியத்தை பிரிக்கணும். அப்போ என்ன பண்ணோம், இதை ஹீட் பண்ணும்போது என்ன செய்கிறது, CaO ப்ளஸ் CO2 எவாப்பரேட் ஆகுது. அவன் அந்த ஹீட் போடலை, அது போட்டுக்கோங்க, மேலே போடலை பாருங்கள், ஹீட்டட் அப்படின்றத அவன் போடலை, வெறும் அம்புக்குறி மட்டும் போட்டு வச்சுருக்கேன், அதில் மேலே ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஜிங்க் கார்பனேட், இது ஒரு கார்பனேட் ஓர் தான். இதை சேர்த்து நீ ஹீட் பண்ணினா ஜிங்க் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் எவாபரேட் ஆகிடுது. அந்த ஆரம் வரைக்கும் கரெக்டாக போடணும். அப்போ நெக்ஸ்ட்டு மேக்னீசியம் கார்பனேட், அதுக்கடுத்து கால்சியம் கார்பனேட் 2 இருக்குது. MgCO3 புள்ளி CaCO3. அப்போ மேக்னீசியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட். இப்படி எப்படி படிக்கிறது, இது தப்பு. இந்த மேக்னீசியம் 1 இருக்குது, இதுக்குள்ளே எத்தனை கார்பனேட் இருக்குது, 2 கார்பனேட் இருக்கா. இந்த மொத்தத்தை பாருங்கள், ஒரே ஒரு மேக்னீசியம், அதுக்குள்ளே என்ன இருக்குது, கார்பனேட் CO3 இருக்குது, அதுக்கு இன்னொரு CO3 இருக்குது, 2 கார்பனேட் இருக்கிறது, ஒரு கால்சியம், ஒரு Ca இருக்கிறது. இந்த மொத்தத்துக்கு ஒரே ஒரு பேர் இருக்குது, டோலமைட். இதுக்கு மொத்தத்துக்கு பேர் என்னது, டோலமைட். DOLOMITE. இது எப்படி படிப்பாங்க, டோலமைட்னு படிப்பாங்க, எழுதிக்கோங்க. டோலமைட் என்னது, ஒரு மேக்னீசியம், 2 கார்பனேட், ஒரு கால்சியம் இருக்கணும், இருந்தால் அதுக்கு பேர் டோலமைட். இதோட கெமிக்கல் வேர்டு என்னது, டோலமைட். DOLOMITE, டோலமைட். இந்த டோலமைட்டை நீ ஹீட் பண்ணும்போது என்னவாக மாறுகிறது, MgCO3 உள்ள ஒரு Mg கூட போயிடுது, அது CO2 எவாபரேட் ஆகிறது ரைட்டா. அப்போ இங்கே CO3 உள்ள ஒரு அந்த O3 உள்ள 1 CaOட போயிடுது, ஒரு ஆக்சிஜன், மீதி CO2 வெளியில் வந்துடுது. அப்போ 2 CO2 வெளியே வருது, இங்கேருந்து ஒரு CO2, அங்கேருந்து ஒரு CO2 பார்த்துக்கலாம். அப்போ என்ன போட்டிருக்கான் பாரு, மேக்னீசியம் ஆக்சைடு ப்ளஸ் கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் 2 CO2, 2 CO2 ஆக்சிஜன் கேஸ் வடிவத்தில் வெளியேறுகிறது ரைட்டா, பார்த்துக்கோங்க ரைட்டா. நெக்ஸ்ட்டு டூரிங் திஸ் கால்சினேஷன், அப்போ இந்த ப்ராசஸ் இந்த செயல்முறையில், வறுத்தல் செயல்முறையில் ஹைட்ரேட்டட்னு ஒன்றுனது நீரேற்றப்பட்ட ஓர். இது நீரேற்றப்பட்ட ஓர் தானே, நீர் எப்படி இருக்குது, அதில் ஒட்டி இருக்கிறது, ஹைட்ரேட்டட் ஓர். அதுக்கு வாட்டர் ஆஃப் ஹைட்ரேஷன் இஸ் எக்ஸ்பெல்ட் அஸ் வேப்பர். 2 ஒன்று தான், ஹைட்ரேட்டட் ஓர், அதில் அந்த தண்ணி எப்படி வெளியில் போகிறது அப்படின்றான். வாட்டர் ஆஃப் ஹைட்ரேஷனா அதாவது வெளியேற்றப்பட்ட தண்ணி. ஹைட்ரேஷனா வெளியேற்றப்படல, ஹைட்ரேஷன் அதாவது நீரேற்றப்பட்ட தண்ணி. நீரேற்றப்பட்டனா அதில் நீர் ஒட்டி இருக்குன்னு அர்த்தம். ஹைட்ரேஷனில் நீர் அடங்கியதுன்னு அர்த்தம். வாட்டர் ஆஃப் ஹைட்ரேட்டட்னா நீர் ஒட்டியுள்ள அந்த இது என்னது, இஸ் எக்ஸ்பெல்டு வெளியேற்றப்படுகிறது. எப்படி, ஆஸ் எ வேப்பர், ஆவியாக வெளியேற்றப்படுகிறது. அதான் பதியா அந்த நீர் என்னச்சு, அது வெளியேற்றப்படுகிறது. அந்த தண்ணியானது, இதில் ஒட்டியுள்ள தண்ணியானது வெளியேற்றப்பட்டது ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட் வாங்க, இன்னொரு செயல்முறை பார்ப்போம். இது Fe2O3.3H2O அப்படின்றான். Feன்னு என்னது, அயன், இல்லை ஃபெரிக்னு சொல்லலாம், அயன் சொல்லலாம், இல்லை ஃபெரிக் ரைட்டா. கெமிக்கல் வேர்டில் இது Feனால அயன் அல்லது ஃபெரிக்னு சொல்லலாம். இப்போ FeO3. அப்போது இன்னும் இது எப்படி படிக்கிறது, FeO3னா எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 3 இருக்குது ரைட்டா. அப்போது Fe அப்படின்னா அயன் 3 கோடு போட்டுக்கணும். அயன் 3O3, அயன் 3 ஆக்சைடுன்னு படிக்கணும். ஓ இருக்குல்லையே ஆக்சைடு, அயன் 3 கோடு போட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். அயன் 3 ஆக்சைடு அப்படின்னு படிக்கணும் ரைட்டா. அப்போ டாட் என்ன போட்டிருக்கான், 3H2O போட்டிருக்கான். ஏன்னா 3 வாட்டர் மாலிகுல், H2ஓட ஒரு வாட்டர் மாலிகுல், 3 வாட்டர் மாலிகுல் இருக்குது. இது எப்படி படிக்கிறது அப்படின்னா, அப்போ இந்த Fe2O3னா அயன் அல்லது ஃபெரிக் 3 3ஆம் நம்பர் போட்டக்கூடாது, 3 கோடு போட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும் ரைட்டா. அயன் 3 ஆக்சைடு, 3 ஆக்சைடு ஆக்சிஜன் இருக்குனால அயன் 3 ஆக்சைடு. ஆனால் H2O நீர் இதோட சேர்ந்து இருக்கிறது, அதனால் ஹைட்ரேட்டட், அதுக்கு முன்னாடி ஹைட்ரேட்டட்னு போட்டோம். இந்த H2O இருக்கிறனால இதை எவ்வாறு படிக்கணும், ஹைட்ரேட்டட் நீரேற்றப்பட்ட. எது நீரேற்றப்பட்ட, என்னது, அயன்
தேர்ட் ஆக்சைடு என்று படிக்கணும். ரைட்டா? இதை நம்ம பிரிக்கணும். அயனை எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா, நல்லா பாரு. Fe2O3 அப்படின்ற ஒரு சாலிட், ஒரு திடப்பொருள். ரைட்டா? இது ஃபெரிக் ஆசிட். இந்த நீரை எப்படி நம்ம வெளியேற்றுகிறது? நீர் சேர்ந்துருக்கு, ஹைட்ரேட்டடாக இருக்குது. எனக்கு ஹைட்ரேட்டட் வேண்டாம், தனியாக பிரிக்கணும். அப்போ என்ன பண்ணோம், சூடு பண்ணுறேன். சூடு பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா, இந்த H2O கேஸாக மாதிரி வெளியேற்ற வேப்பராக மாதிரி வெளியில் போகுது. ரைட்டா? அதான் 3H2O 3 வாட்டர் மாலிகுல் கேஸ்னால் ஆவி, வேப்பர் வடிவத்தில் வெளியே செல்கிறது. இது அடுத்து நெக்ஸ்ட் வாங்க, அலுமினியம் ஆக்சைடு. அதோட அது மாதிரி மேக்னீசியம் ஆக்சைடு, இது அலுமினியம் ஆக்சைடு. இதுலேயும் நீ உனக்கு புக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, இது எப்படி உங்கள் வாத்தியார் சொல்லி கொடுப்பா, அலுமினியம் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அலுமினியம் தேர்ட் ஆக்சைடுன்னு போடணும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு அலுமினியம் எழுதிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு 1 2 3 கோடு 1 2 3 வந்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆக்சைடுன்னு போடணும். அதே அப்படி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அலுமினியம் ஆக்சைடு அங்கே மட்டும் ஃபெரிக் மட்டும் 3ன்னு போடுவாங்க. ஆனால் அலுமினியத்துக்கு போட மாட்டாங்க. ஆனால் போடணும். போடாமல் இருந்தாலும் மார்க் போட்டுருவாங்க. ஆனால் நீ ஃபெரிக்கு போடணும். ரைட்டா? இங்கே அலுமினியம் தேர்ட் ஆக்சைடு அப்படின்னு போடணும். 3 கோடை போட்டு நான் 3 ஆக்சைடுன்னு போடணும். அது இதுலேயும் H2O இருக்குது, 2 H2O இருக்குது. ரைட்டா? அப்போ இந்த 2 H2Oனாலும் அங்கே 3 H2O. இதுவும் ஹைட்ரேட்டட் தான். 1 H2O இருந்தாலும் ஹைட்ரேட்டட் தான். ரைட்டா? அப்போ இது ஹைட்ரேட்டட் அலுமினியம் தேர்ட் ஆக்சைடு அல்லது ஹைட்ரேட்டட் அலுமினியம் ஆக்சைடுன்னு போடலாம். ரைட்டா? இது சூடு பண்ணும்போது என்ன செய்யுது, அலுமினியம் ஆக்சைடு தனியாக சாலிட்டாக வந்துடுது. ப்ளஸ் H2O 2 H2O 2 வாட்டர் மாலிகுல் கேஸாக மாதிரி எவாப்பரேட் ஆகிடுது. இந்த 2 இருக்கு இல்லையா, இதை நீ மேல் வகுப்பு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் 5 பார்த்துருக்கோம். இதை பார்த்துருக்கோம். இது எல்லாமே எந்த ப்ராசஸ், கேல்சினேஷன் ப்ராசஸில் வருகிறது. கேல்சினேஷன் வருத்தல். ஆனால் இந்த 2 மட்டும் இப்போ சொன்னால இந்த 2 Fe2O3 இதுக்கு என்ன ஹெட், எந்த ப்ராசஸில் வரும் தெரியுமா? தெர்மல் டீகாம்போசிஷன் ப்ராசஸில் வரும். டீகம்போசிஷன் சிதைவு, வெப்ப சிதைவில் தான் இது வரும். இதோட ஹெட்டிங் என்னது, இது கொடுக்கல உங்கள் புக்கில். எப்படி கேல்சினேஷன் போட்டு கேல்சினேஷனுக்குள்ளது இந்த 2 ப்ராசஸையும் சேர்த்துட்டான். ஆனால் இந்த 2 ப்ராசஸோட மீனிங் இதில் நம்ம என்ன பண்ணோம், வாட்டர் மாலிகுல் வெளியேற்றுக்கிறோம். ரைட்டா? அப்படின்னா இது தெர்மல் டீகம்போசிஷன், சிதைவு. தெர்மல் டீகம்போசிஷனோட ஹெட்டிங்கில் இந்த 2 ஈக்குவேஷன் வரும். சரி, பரவாயில்ல, நீங்கள் அவங்க கொடுத்த மாதிரி படிச்சுக்கோங்க. அடுத்து ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ், இதை பிறகு பார்க்கலாம். ரைட்டா?